வணக்கம். அரபு மொழி பேசுற நாட்டுக்கு ஒருவேளை நீங்க பயணம் செய்ய போறீங்களா, இல்ல ஏற்கனவே அங்கதான் வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. உங்க டெய்லி லைஃப் கான்வர்சேஷன்ஸை ரொம்ப சிம்பிளாக்க போற சில முக்கியமான அரபிக் சொற்றொடர்களை பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். இப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு கடைக்கு போறீங்க இல்ல ஒரு டாக்ஸில ஏறுறீங்க. அங்க இருக்கிறவங்களோட அவங்க மொழியிலேயே ஈஸியா பேச முடிஞ்சா எவ்வளவு நல்லா இருக்கும்னு நினைச்சிருக்கீங்களா? கவலையே படாதீங்க, அதுக்காக தான் நீங்க சரியான இடத்துக்கு வந்திருக்கீங்க. இங்க நாம வெறும் வார்த்தைகளை மட்டும் கத்துக்க போறதில்ல, ரொம்ப முக்கியமா அந்த வார்த்தைகளை எந்த நேரத்துல எப்படி சரியா பயன்படுத்தணும்னு கூட கத்துக்க போறோம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். ஓகே, முதல்ல வாழ்த்துக்கள்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஏன்னா அரபிக் கல்ச்சர்ல ஒருத்தர் கிரீட் பண்றதுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுப்பாங்க. சொல்லப்போனா எந்த ஒரு பேச்சை ஆரம்பிக்கிறதுக்கும் இதுதான் முதல் படி. ஒருத்தட்ட பேச்ச ஆரம்பிக்க இது ஒரு சூப்பரான வழி இல்லையா? இது ரொம்பவே காமனான, ரொம்ப ஈஸியான ஒரு வாழ்த்து. நீங்க ஒரு கடைக்கு போனாலும் சரி, ரெஸ்டாரண்ட்ல இருந்தாலும் சரி, இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸை பார்த்தாலும் சரி, தைரியமா இதை சொல்லலாம். ஆனா ஒண்ணு, உச்சரிப்பு ரொம்ப முக்கியம். வாங்க இதை மெதுவா சொல்லி பார்ப்போம். மர்ஹபா. இப்போ கொஞ்சம் வேகமா, நார்மலா. மர்ஹபா. சிம்பிள். சரி, ஹலோ சொல்றதுக்கு இன்னும் வேற சில வழிகளும் இருக்கு. அது என்னென்னு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் மரியாதையான ட்ரெடிஷ்னலான ஒரு வாழ்த்து. ஆனா அஹ்லான் இல்லனா ஹலாவல்லா இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்ப கேஷுவலா பேசும்போது யூஸ் பண்றது. இந்த வார்த்தை சுக்ரன் நம்மள நிறைய பேருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டா? சின்னதா ஒரு உதவி செஞ்சா கூட பதிலுக்கு சுக்ரன்னு சொன்னா அந்த உரையாடலே ரொம்ப இனிமையா மாறிடும். இது ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட். இங்க ஒரு சின்ன ஆனா ரொம்ப முக்கியமான விஷயத்தை நாம கவனிக்கணும். அதாவது, நீங்க ஒரு ஆணிடம் ப்ளீஸ்னு கேட்கும்போது மென் ஃபத்லக் அப்படின்னும், ஒரு பொண்ணுகிட்ட பேசும்போது மென் ஃபத்லிக் அப்படின்னு சொல்லணும். கடைசியில வர்ற அந்த க் க் சவுண்டு தான் வித்தியாசம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, வாழ்த்துக்கள், மரியாதையெல்லாம் பார்த்தாச்சு. அடுத்ததா, நீங்க வெளியில எங்கேயாவது போகும்போது உங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகக்கூடிய சில வார்த்தைகளை பத்தி பார்க்கலாம். ஓகே, ஒரு சின்ன சூழ்நிலையை கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு டாக்ஸி டிரைவரை கூப்பிடணும், இல்ல உங்க ஃப்ரெண்டை வேகமா வர சொல்லணும். அப்போ ஆல் பிஸ்ரா அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு அர்த்தம் சீக்கிரம் வா. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வார்த்தை இல்லையா? இப்போ பாருங்க, இது ரொம்பவே நடைமுறையில நாம சந்திக்கிற ஒரு விஷயம். ஷ்வே ஷ்வேனா மெதுவா, இல்லனா கொஞ்சம் கொஞ்சமான அர்த்தம். யாராவது ரொம்ப வேகமா பேசுறாங்க இல்ல வண்டிய வேகமா ஓட்டுறாங்கன்னா அமைதியா ஷ்வே ஷ்வேன்னு சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் மரியாதையா சொல்லணும்னா ஷ்வே ஷ்வே மின் ஃபத்லக் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ப்ளீஸ் கொஞ்சம் மெதுவா. இதை நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்களேன். அடுத்து கலாஸ். இது ஒரு மல்டி பர்பஸ் வார்த்தைன்னு கூட சொல்லலாம். ஒரு வேலையை முடிச்சிட்டீங்களா, கலாஸ்னு சொல்லலாம். ரெஸ்டாரண்ட்ல சாப்பாடு போதும்னு சொல்லணுமா, அப்போ கலாஸ் சுக்ரன் அப்படின்னு சொல்லலாம். சோ முடிஞ்சிடுச்சு, போதும், சரின்னு இதுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. அடுத்த பகுதிக்கு வந்தாச்சு. இங்க நாம சின்ன சின்ன பிரச்சனைகளை சமாளிக்கவும் இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா பேசவும் உதவுற சில வார்த்தைகளை பார்க்கலாம். ஏதோ சரியில்லைன்னு உங்களுக்கு தோணுது, இல்ல ஒரு விஷயத்தை பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. அப்போ கேட்க வேண்டிய கேள்விதான் இது. ஷூ அல் முஷ்கிலா. இப்படி கேட்கறது மூலமா நீங்க அவங்களுக்கு உதவி செய்ய தயாரா இருக்கீங்கன்னு காட்டுறீங்க. சிம்பிளா சொல்லணும்னா, என்ன பிரச்சனை? அப்போ யாராவது உங்ககிட்ட ஷூ அல் முஷ்கிலான்னு கேட்டா அதுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஆறுதலான பதில் இருக்கு. அதுதான் மாஃபி முஷ்கிலா. எல்லாம் ஓகே, ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றதுக்கு இது ஒரு சிம்பிளான வழி. அர்த்தம் பிரச்சனையே இல்ல. ஒருத்தர் மேல நீங்க அக்கறை வச்சிருக்கீங்கன்னு காட்ட இது ஒரு சூப்பரான வழி. கடையில, ரெஸ்டாரண்ட்ல இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட குல் ஷே தமாம் அப்படின்னு கேட்கலாம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, எல்லாம் ஓகேவா, எல்லாம் சரியா இருக்கா அப்படின்னு கேட்குற மாதிரி. சூப்பர். இப்ப பாருங்க, ஒரு சிம்பிளான கான்வர்சேஷன் ஆரம்பிக்க தேவையான ஒரு டூல் கிட்டேயே உங்ககிட்ட இருக்கு. நாம இதுவரைக்கும் கத்துக்கிட்டதை வச்சு நீங்க ரொம்ப ஈஸியா பேச்ச ஆரம்பிக்க முடியும். சரி, நம்ம கத்துக்கிட்டதுல ரொம்ப முக்கியமான சில வார்த்தைகளை ஒரு தடவை வேகமா ரீகேப் பண்ணிடலாமா? மர்ஹபா, ஷுக்ரன், மின்ஃபத்லக், ஷ்வே ஷ்வே, மாஃபி முஷ்கிலா, ஹலாஸ். இந்த வார்த்தைகள் எல்லாமே உங்க டெய்லி கான்வர்சேஷனுக்கு ஒரு நல்ல ஸ்டார்ட்டா இருக்கும். பாருங்க, ஒரு மொழியை கத்துக்கிறதுங்கிறது ஒரு பயணம் மாதிரி. இன்னைக்கு நீங்க அந்த பயணத்துல முதல் அடியை எடுத்து வச்சிருக்கீங்க. இனி வெளியில போய் நீங்க கத்துக்கிட்ட இந்த புது வார்த்தைகளை தைரியமா யூஸ் பண்ணி பாருங்க. மாஃபி முஷ்கிலா, நீங்க கண்டிப்பா சூப்பரா பேசுவீங்க.